ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சூப்பரான ஒயிட் பிரிஞ்சி தான் பார்க்க போறோம். இதுக்கு வெங்காயம், கேரட், பீன்ஸ், பச்சை மொளகா, அப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் எல்லாம் வந்து நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப கடாயில வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்போ வந்து நம்ம தாளிக்க வச்சிருக்க இந்த பொருள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாமே போட்டு தாளிச்சுக்கலாம். இதெல்லாம் தாளிச்சதுக்கு அப்புறமா ஒரு 2லேருந்து 3 வெங்காயம், இன்னைக்கு வந்து மீடியம் சைஸ் வெங்காயம். அதனால ஒரு 3 வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். இத வந்து நல்லா மெலிசா கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஒரே பதமா வேகும். இப்போ இதெல்லாம் நல்லா ப்ரவுன் கலர்ல வந்ததுக்கு அப்புறமா கருகக்கூடாதுங்க. அது ப்ரவுன் கலர்ல தான் சேஞ்ச் ஆகணும். இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி வந்து புதினா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இத நல்லா வதக்கணுங்க. அப்பதான் வந்து இந்த சாப்பாடு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். வெங்காயம் வதங்காம நறுக்கு நறுக்குன்னு இருந்தாலோ, இல்ல இந்த கொத்தமல்லி, புதினா வதங்காம இருந்தாலோ ஒரு மாரி நல்லா இருக்காது. இப்போ இதுக்கு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். இதோட 3 பச்சை மிளகா, உங்க காரத்துக்கு ஏத்த மாரி எக்ஸ்ட்ரா 1 கூடயோ, குறையவோ போட்டுக்கலாம். நல்லா இருக்குங்க. இது இப்ப நல்லா வதக்கிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா போடுங்க. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கேரட் வந்து ஒரு 2 பெரிய கேரட். அதனால இது 2 கேரட் நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ பீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10லேருந்து 12 பீன்ஸ் இருக்குங்க. நான் 2 பேருக்கு தான் இன்னைக்கு நான் இத செய்ய போறேன். ஒரு 1/4 கிலோ இருக்கும். அதனால பீன்ஸ் கம்மியா தான் போட்டுருக்கேன். இத போட்டு இப்ப நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. இது வதங்குற டைம்ல இப்ப நம்ம வந்து பாஸ்மதி அரிசி தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறேன். அது ஒரு 2 கிளாஸ் இந்த கிளாஸ்ல 2 கிளாஸ் அளந்து கழுவி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிருக்கேங்க. இப்ப இந்த கிளாஸுக்கு 1 கிளாஸ் அரிசிக்கு நம்ம 1 1/2 கிளாஸ் தண்ணி யூஸ் பண்ணோம். அதனால இப்ப இந்த காய் வேகறதுக்கு நான் இதுல 2 கிளாஸ் தண்ணி ஊத்த போறேங்க. இப்போ 1 கிளாஸ் தண்ணி ஊத்திட்டேன். இப்ப இன்னொரு கிளாஸ் தண்ணியும் ஊத்திட்டேன். இத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது 3/4 பதம் நல்லா இந்த கேரட், பீன்ஸ் காயெல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா, இப்ப நம்ம இதுல வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க. கரம் மசாலாவும் போட்டுக்கோங்க மறக்காம. அப்பதான் நல்லா வாசனையா இருக்குங்க. 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க கரம் மசாலா. இதெல்லாம் போட்டு நல்லா இந்த தண்ணி வந்து தள தள தளன்னு கொதிக்கணுங்க. நல்லா சூடான பிறகு தான் நம்ம வந்து அரிசி போடணும். கொஞ்சம் வெத வெதப்பா இருக்கும்போது போடக்கூடாது. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இப்ப நம்ம ஊற வச்சிருக்க இந்த பாஸ்மதி அரிசிய இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்து இத வந்து நல்லா ஈக்குவல் அதாவது மட்டம் பண்ணிடணுங்க. ஒரே இதுவா கரண்டி வச்சு மட்டம் பண்ணிக்கோங்க. இப்ப நான் பண்றேன் பாருங்க. அந்த மாரி ஈக்குவலா மட்டம் பண்ணிக்கோங்க. மட்டம் பண்ணிட்டு, ஏற்கனவே நம்ம 2 கிளாஸ் தண்ணி ஊத்திருக்கோம் இல்லைங்களா? இப்ப இதுல வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா 1 கிளாஸ் நம்ம வந்து தண்ணி ஊத்திக்கணும். தண்ணி ஊத்தி ஏன்னா 1க்கு 1 1/2 கிளாஸ் அந்த கணக்கு. மொத்தம் நான் 2 கிளாஸ் அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். 3 கிளாஸ் தண்ணி ஊத்தணும். ஏற்கனவே நான் 2 கிளாஸ் தண்ணி ஊத்திட்டு, இப்போ 1 கிளாஸ் தண்ணி ஊத்திட்டேன். இப்ப வந்து பட்டாணி நம்ம கடைசியா சேர்க்கணுங்க. முன்னாடி சேர்த்தீங்கன்னா, ஒரு மாரி குழஞ்ச மாரி ஆயிடும். அது சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த முழுசு முழுசா கிடைக்காது. அதனால இப்ப நம்ம இத வந்து கடைசியா சேர்த்துக்கலாம். இப்போ உங்ககிட்ட உருளைக்கிழங்கு இருந்தா கூட இதுல நீங்க சேர்த்துக்கலாங்க. செம்ம சூப்பரா இருக்கும். இன்னைக்கு என்கிட்ட உருளைக்கிழங்கு இல்ல. அதனால நான் சேர்க்கல. இப்போ இதெல்லாம் நல்லா கொதிச்சு வரும்போது, நம்ம வந்து நல்லா கிண்டி விட்டு உப்பு சரி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம உப்பு சரி பார்க்க முடியும். கடைசியா வந்து வெந்து வந்ததுக்கப்புறம் உப்பு கம்மியா இருந்துச்சுன்னா, நம்மளால அது சரி பண்ண முடியாது. கஷ்டம். இப்ப குக்கர மூடிக்கலாம். குக்கர மூடி விசில் போட்டு ஒரே ஒரு விசில் தான் விடணுங்க. அதுக்கு மேல விடக்கூடாது. ஒரே ஒரு விசில் விட்டு குக்கர தொறந்து பார்த்தீங்கன்னா, சும்மா வீடே கமகமன்னு மணமணன்னு இருக்குங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். இப்போ வந்து இத வந்து நீங்க சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம். பாய்.